ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 நாளாகமம் 28 அதிகாரம் 9 வசனம். First Chronicles chapter 28 verse 9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நாம் அறிந்து கொண்டுவோம் என்றால் நிச்சயமாக நாம் அவரை தவிர வேறு யாரையுமே சேவிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட அருமையான ஆண்டவர். இன்றைக்கு அநேக மனிதர்களுக்கு தேவனை பற்றியதான ஒரு அறிவு இல்லை. Dear children of God, we have a God. We need to serve him with whole heart and willing mind. If you need to serve him with the whole heart and willing mind, you should know who is that great God he is. Unless you know him completely, you will not serve him with a whole heart and with a willing mind. Such a wonderful God he is. He is a God who searches our hearts, and he knows our needs, and he knows our wishes and desires. Such a wonderful God. If you seek him, you will find him. If you forsake him, he will reject you completely. Such a wonderful God. See, you need to seek God first and the righteousness of God, so that he will give you all the blessings in your life. We read in Matthew's Gospel chapter 6:33, the word of God says, "Seek ye first the kingdom of God and his righteousness, and all these blessings shall be added unto you." These days people are seeking human beings. People will not help you. Human beings will not help you because they have a limit to help you. They are not gods with a lowercase g. They are human beings like you. Today, if you stop seeking the people and start seeking the God, your life will be a blessing to you and to your family and to your friends. That is the purpose of God for which God has created you and me. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை தேட வேண்டும் என்றும் அதன் மூலமாக நாம் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் அயலகத்தாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் அவரை தேட வேண்டும். உலகத்தில் உள்ள மனிதர்களை நாம் தேடி பயனில்லை. Dear children of God, our God is a loving God. He is a God who is able to heal all your sicknesses. He is a God who is able to supply all your needs. He is a God who will always protect you from every dangerous things of the world. He is a God who loves you so much that he gave his only begotten Son, our Lord Jesus Christ, to be crucified on the cross of Calvary and gave us the eternal life. So you need to understand this God and live for him. May God bless you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். நாங்கள் உம்மை தேடி உம்மை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தோம். உலகத்துல உம்மை தவிர வேற எங்களுக்கு எதுவும் முக்கியம் இல்லை. வேற எதுவும் எங்களுக்கு பெரிதே அல்ல. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நாங்கள் உம்முடைய கையின் கிரியைகள். எங்களை தாழ்த்தி உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளாய எங்களை ஆசீர்வதியும், எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.